லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 23-28வது வசனத்தை, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப 27வது வசனத்திலிருந்து வாசித்தீர்களேயானால், திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தை நேற்றைய தினத்திலிருந்தே என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆண்டவராகிய தேவன் பாடுபடும்படியாக தன்னை அவர் அர்ப்பணித்தார். இப்பொழுது அவரை அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி, அவருடைய தோளில் ஒரு சிலுவையை தூக்கி வச்சு அப்படியே நடந்து போகும்போது வேதம் சொல்லுது, சிலரால் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சே, ஆண்டவரை போய் இப்படி அடிக்கிறாங்க. நன்மை செஞ்சவர் அல்லவா, எத்தனை அற்புதங்களை செஞ்சவர். அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த நாட்களிலே அவர் மலையிலே பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான பேர் மலைகளில் நடந்து போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்தாங்க. ஆனால் இப்போ அவரை இந்த மாதிரி ஒரு கொடுமைக்குள்ள ஆளாக்கி அவரை சித்திரவதை செய்யும்போது அங்கே இருக்கிற அந்த சகோதரிகள் அவர்களால் தாங்க முடியல. எல்லாரும் அழுகுறாங்க அவரை பார்த்து. ஆண்டவரே, உங்களுக்கு போய் இப்படி ஒரு சூழ்நிலையா, உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? உடனே அந்த வேதனையின் மத்தியில் அந்த சிலுவையை சுமந்து அவ்வளவு கஷ்டத்தோடு போகும்போது எருசலேம் குமாரத்திகளை பார்த்து ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். நான் இதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்கணும். ஆனால் ஒன்று, நீங்கள் அளவே வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய அந்த கடைசி பலவீனமான நேரத்தில் கூட, ஆண்டவருடைய அந்த கடைசி வலி நிறைந்த அந்த நேரங்களில் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அழ வேண்டியது இருக்குது, நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்குது. அது யாருக்காகன்னா, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும், உங்கள் குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காக, சாப கட்டுகள் மாறும்படியாக. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டில் ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, இந்த குடும்ப ஜெபம். பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் ஜெபிக்க வேண்டும், தாய் தகப்பனுக்காக பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும், கணவன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும். இது ஒரு குடும்பத்தில் ரொம்ப மஸ்ட். ஆனால் பொதுவாக பொறுத்த அளவில் சில குடும்பங்களில் நம்ம பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. பொதுவாக அநேகம் வீடுகளில் சகோதரிகள் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த குடும்ப ஜெபம் வைக்கும்போது சகோதரிகள் ஒரு 2 பாட்டை பாடி ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கணவனாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே கையை கட்டி அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சிலர் வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் போட்டிருப்பாங்க. சிலர் அப்படியே தூங்குறவங்க கூட அந்த ஜெபத்தில் தூங்குவாங்க, குடும்ப ஜெபத்தில். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இதுதான் பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லிட்டு போனது. நீங்கள் கண்டிப்பாக என்னை பொறுத்த அளவில் ஒரு குடும்பம் வெற்றியாய் வாழ்வதற்கு வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் வேலை செய்கிறவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ ஒரு நாளில் ஒரு நேரமாவது குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். அதுக்கு சாயந்தரமோ காலையிலையோ எது உங்களுக்கு வசதி, இது ரெண்டுமே ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு இது ரெண்டும் மிக மிக அவசியமானது. ஒன்று ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இன்னொன்று ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ணுறது. ஸோ ஒரு நாளில் இது ரெண்டும் நடக்குமே ஆனால் அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாய் கட்டப்படும். அப்போது இந்த ஜெபத்தை பொறுத்த அளவில் ஒருத்தர் மட்டும் இல்லை,
ஒரு ஆள் எல்லாருக்காக ஜெபிக்கிறது அல்ல. நீங்கள் எல்லாருமே பிள்ளைகள்கிட்ட வந்து டேடி மம்மிக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். எங்கள் டேடி ஆசீர்வதிங்க, எங்கள் டேடி எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அந்த ஜெபத்தில் பிள்ளைங்க இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பெரிய ஒற்றுமையை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பொதுவாக வந்து ஒரு சிலதை நம்ம வேதத்தில் வந்து சொல்லி நம்ம ஆராதனைக்கு நிறைய கடந்து போகிறோம். நீங்கள் வேதத்தில் யோபுவை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் யோபுனுடைய பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ, அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லலை, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அதற்காக யோபு என்ன பண்ணுவானாமா, பிள்ளைகளுக்காக அவன் வந்து பலி செலுத்துவான். பலி செலுத்துறது என்கிறது ஜெபிப்பான். ஆண்டவரே, என் பிள்ளைங்க தப்பணிந்தா மன்னிச்சிருங்கப்பா, என் பிள்ளைங்க தப்பணிந்தா மன்னிச்சிருங்கப்பா, அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வான், பிள்ளைகளுக்காக. அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். அதுவும் வளர்ந்த பிறகு அல்ல, பிள்ளை தாறுமாறான வாழ்க்கையில் போனதுக்கு பிறகு அல்ல, பிள்ளை தப்பான வழியை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு அல்ல, பிள்ளை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய ஊழியர், அவருக்கு ஒரே மகன், அவங்களுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த மகனை வந்து சரியாக கேர் எடுக்காதன்னு தெரில, அவன் வந்து ரொம்ப ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். தண்ணி அடிக்கிறது, சுற்றுறது, நைட்டு ரொம்ப லேட்டாக வர்றது, இந்த மாதிரி. அவங்க அப்பா வந்து கேட்கவே முடியாது, ஏன்னா தோளுக்கு மிஞ்சியாச்சு, வளர்ந்துட்டாச்சு, இனி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவன் வந்து அந்த 22 வயசில் அந்த பையன் வந்து ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு கால் தரையில் வைக்க முடியாமல் தள்ளாடிட்டு வர்ற பையனை அவங்க அப்பா ஊழியவும் செய்கிறாரு. கதவை திறந்து 11 மணி 12 மணிக்கு வருவா, அப்படி கதவை திறந்து தன்னுடைய தோள் மேலே அவனுடைய கையை போட்டு அவனை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து அவனுடைய உடம்ப முழுக்க கழுவி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவனை படுக்க வச்சு அவனுடைய கால் மாட்டில் உட்கார்ந்து அவனுக்காக முழங்கால் படிட்டு அழுவாராம். அவருடைய கண்ணீர் அந்த மகனுடைய அந்த காலில் வந்து விழுமாமா. அப்போ அவர் ஒரு நாளில் இறந்து போயிட்டார். இன்றைக்கு இந்த மகன் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். அப்போ அவரிடத்துல போய் ஒரு நாள் கேட்டாங்களாமா, பேட்டி எடுத்தாங்களாமா, ஐயா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராமா, நான் ஆண்டவரை விட்டு தூர போகிறதற்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் காரணம். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ ஒரு ஊழியம் செய்கிறவருடைய பையன் இப்படி பண்ணலாமான்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால நான் வந்து தெரியாதனமாக போய் பாவத்தில் சிக்கிட்டேன். ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளே வர்றதற்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னாரு. எங்கள் அப்பா, நான் அவ்வளவு நரக்குடியாய் குடித்து காலை தரையில் வைக்க முடியாமல் வருவேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை கூட்டு வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி என்னை படுக்க வச்சு டெய்லி எனக்காக ஒரு 3 மணி நேரமாவது நெடு முட்டியில் என் காலை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார். அநேக நாட்கள் அவருடைய கண்களிலிருந்து வடிகிற கண்ணீர் என் காலில் விழுந்திருக்குது. அதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக என்னை நிறுத்தியிருக்கு. இதை பார்க்குறதுக்கு அப்பா இல்லையேன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் பரலோகத்தில் என் அப்பா சந்தோஷமாக இதை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது மிக அவசியம். பொதுவாக வந்து தாய்மார்கள் சகோதரிகள் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். ஆனால் தகப்பன்மார் பிரதர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஜெபிக்கிறது இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற பிரதர் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்காதவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் எப்போவுமே பிள்ளைகளை வந்து ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் யார் பண்ணுறாங்கன்னா அவங்க தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தகப்பன் அவர்களே ஆசீர்வதித்ததற்கு பிறகு ஆண்டவர் அதை வைத்து பிள்ளைகளை கர்த்தரும் ஆசீர்வதிக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தகப்பனார்கள் எந்தெந்த ஆசீர்வாதத்தை அவங்க தலை மேல வச்சாங்களோ அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்போ பேரண்ட்ஸுடைய பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் விரும்புகிறாரான்னு கேட்டால் எஸ் விரும்புகிறார்.
அதான் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அது உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிப்பீர்களே ஆனால் உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை சபிச்சு தான் இருக்காங்க. நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, நாசமா போயிடுவ, அப்படி என்னென்னமோ சபிக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்க ஜீவன், உங்க ரத்தம், ஆண்டவர் சொல்றார், உங்க வாயிலிருந்து சபித்தலும் துதித்தலும் வரவே கூடாது. ஒரே வாயிலிருந்து சபிக்கவும் கூடாது, ஒரே வாயிலிருந்து ஒரு வாயிலிருந்து சபிச்சுட்டு ஒரு வாயிலிருந்து ஜெபம் பண்றது இல்லை 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 இல்லை. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளுடைய தலையின் மேல கரத்தை வச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறாரு. நீங்கள் யாக்கோபை குறித்து வேதத்தில் சொல்லும்போது, யாக்கோபுக்கு இருக்கிற அந்த 12 பிள்ளைகளையும் அவன் எகிப்திற்கு போகும்போது ஒவ்வொருத்தரையா சொல்லி சொல்லி பிளஸ் பண்ணுவான் பாருங்களேன். அப்போ சிமியோன் லேவியும் வந்து அவங்க வந்து ரொம்ப தவறு செய்தார்கள். இவனுக்கு தெரியாமலே போய் அந்த ஜனங்களை எல்லாம் வந்து ஒரே நைட்டில் அங்கே இருக்கிற ஆண்களை எல்லாம் கொன்று விடுவாள். அதனால அங்கே சொல்லுவான், சிமியோனும் லேவியும் அவங்க வந்து கொடுமையான ஆயுதத்தை கையில் வச்சுருந்தாங்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாத. அவங்களுக்கு ஒரு சாபமான வார்த்தை அங்கே வருது. அதே போல அவங்க 2 பேருமே அதே நேரத்தில் யோசேப்புக்கு சொல்றான், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். அவர் பிளஸிங் கொடுக்குறான். அதே மாதிரி யோசேப்பு பிளஸிங்கா இருக்கான். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுபவன் நீரே. யூதாவினுடைய வம்சம் அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்குது. ஸோ ஒரு பெற்றோர் இல்லைனால் ஒரு கணவன் மனைவிக்கு மிக தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க பிளஸ் பண்ணணும். நீங்க பிளஸ் பண்ணணும். நீங்கள் அது மட்டும் இல்லை, வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் வந்து ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது. ஈசாக்கினுடைய மனைவிக்கு வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப தடையாக இருந்துச்சு. குழந்தை இப்போ இந்த சத்தத்தை கேட்குற குழந்தைகள் இல்லாதவர்களுக்காக ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். வீட்டில் எனக்கு குழந்தை இல்லை, நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிற, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்குனுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்தது. ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். ஸோ ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட கணவனார் இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லைன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் மனைவிக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை திறப்பார். உங்களுக்கு குழந்தை பாக்கி, இது வேதத்தில் இருந்த சத்தியத்தை சொல்கிறேன். சிலர் கேட்கலாம், பாஸ்டர் என் கணவனார் ரட்சிக்கப்படலை, எனக்காக அவர் ஜெபம் பண்ண மாட்டார். நான் சொல்கிறேன், அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் தேவ ஆலயத்தில் போய் மனம் விட்டு மனதை இருதயத்தை உடைச்சு ஊற்றின உடனே அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் பதில் கொடுக்கிறது உண்மையான உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அதனால கணவனார் மனைவிக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். கணவனார் கண்டிப்பாக ஜெபிக்கணும். இது மிக அவசியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று. உங்களுடைய மனைவியினுடைய தலையின் மேல் கரத்தை வைத்து அவங்கள பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். நீங்கள் குடும்ப தலைவன் அல்லவா, தலைவன் அல்லவா. நான் வந்து என்னுடைய பொதுவாக வந்து பாஸ்டமாக எந்த ஊழியத்திற்கு போனாலும், யார் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு நான் ஊரில் இருக்கும்போது அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் என்னை முன்னாடி வந்து நின்று அவங்க முழங்கால் போடுவாங்க. முழங்கால் போட்டு என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க, எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு. உடனே அவங்க தலை மேலே கையை வச்சு, ஆண்டவரே இன்றைக்கி அவங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவங்க போகிற காரியங்களெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணும்போது, அன்றைக்கு நிறைய ஊழியங்களை முடிச்சுட்டு வரும்போது திருப்தியாக, நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல ஜெபம் பண்ணும்போது, அந்த வார்த்தை அப்படியே நடந்துச்சு. அந்த வார்த்தை இன்னொரு நபர் என் இடத்துல சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால் கணவனார் மனைவிக்காக ஜெபிக்க, அதே போல மனைவியும் கணவனாருக்காக ஜெபிக்க வேண்டும். இது மிக அவசியம். நான் அடிக்கடி என்னுடைய நம்ம திருச்சபையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சகோதரி வந்து இப்போ இருக்கிற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கணவனார கைக்குள்ள போடுவது, இல்லைன்னா ஆவிக்குரிய கணவனார நடத்துறதற்கு ஒரு மனைவிக்கு வேற எதுவுமே தேவையில்லை, ஜெபிச்சா மட்டும் போதுங்க. உங்களை முழங்கால ஒரு கணவனார் பார்ப்பாரையானால் நிச்சயமா சொல்றேன், உங்கள்கிட்ட சண்டை பண்றதுக்கு அவர் வரமாட்டார். இந்த உலகத்துல எதுக்கு மனிதர்கள் நடுங்கிறார்களோ இல்லையோ, ஜெபத்துக்கு முன்னாடி மனுஷங்க நடுங்கிதான். ஒருவேளை ஆண்டவருடைய அந்த வல்லமைய பவரை தெரியாம ஒருவேளை அவங்க பண்ணாம இருக்கலாமே தவிர, நிச்சயமா சொல்றேன், ஜெபத்துக்கு முன்பாக மனைவிகள் வந்து கணவனாரை காப்பாத்துறது ஜெபத்துல அப்படிதான் காப்பாற்றணும். நீங்க வேதத்துல மோசையை குறித்து, மோசையினுடைய மனைவி சிப்போராளை குறித்து வேதம் சொல்லுது.
மோசே வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவரை கோபப்படுத்திட்டே இருக்கிறதுனால போகும் வழியிலே ஆண்டவர் வந்து மோசையை கொல்ல பார்ப்பாராம். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனுடைய நுனி தோலினால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் எனக்கு ரத்த சம்பந்தமான உடன்படிக்கை. எப்படி காப்பாத்துறாங்க பாருங்களேன். ஆண்டவருடைய கோபத்தையே தணிக்கிறாங்க. இதுவும் அந்நிய நாட்டு பெண். அவங்களுக்கு இதை குறித்து பெரிய பெரிய காரியம் கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் எப்படியாவது தன்னுடைய கணவனாரை காப்பாற்றணும். நான் சொல்கிறேன், உங்கள் ஜபத்தினால கணவனாரை நீங்கள் காப்பாற்றணும். உங்கள் முழங்காலால் கணவனார் காப்பாற்றணும். நீங்கள் சில நேரத்தில் அவர்களுக்கு டென்ஷன், அவர்களுக்கு நிறைய தேவை, நிறைய கமிட்மெண்ட் இருந்து நைட்டில் தூங்காமல் கஷ்டப்படும் போது அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு கணவனாருடைய மிகப்பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஆறுதல் என்னை பொறுத்தளவில் ஒரு கணவனாருடைய மிகப்பெரிய ஆறுதல், அவர் முழிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி முழிச்சிட்டு இருக்கணும்னு நினைப்பார். ஆனால் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவர் நான் சொல்கிறேன், அவர் தூங்கவே மாட்டேங்கிறார். பாஸ் நான் எத்தனை மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது அப்படின்ற சொல்கிறத விட அவரை நீங்கள் தூங்க வைக்கணும். அந்த டென்ஷனை பாதியை நீங்கள் வாங்கிக்கணும், அவருக்காக ஜெபிக்கணும். இப்படி குடும்பம் முழுக்க எதனால நிரம்பி இருக்கணும் அப்படின்னா, ஜபத்தினால நிரம்பி இருக்குமானால் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை, உங்கள் குடும்பத்தினுடைய உயர்வை தடுக்கிறதற்கு ஒருவராலும் முடியாது, ஒருத்தராலும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவேன். நான் முழங்கால நிற்பேன். ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிற தவறான செய்திகளை யாருமே நம்பாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய தவறான செய்திகள், நீங்க ஜெபிச்சா தான் நடக்குமோ, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், ஃபிக்ஸ் பண்ணிட்டார். உண்மைதான். ஆனா நீங்க தான் ஜெபத்தினால சுதந்திரிக்கணும். ஜெபத்திற்கு மட்டும் எந்த கிரிட்டிசைஸும் இருக்கக்கூடாது. அந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்களை தயவு செய்து நீங்க வந்து அப்படிப்பட்டவருடைய அன்பாய் கேட்கிறேன், அப்படிப்பட்டவருடைய செய்தியை கேட்கவே கேட்காதீங்க. ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஜெபத்தை குறித்து தப்பா பேசுற ஒரு மனுஷன் வந்து நிச்சயமா ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, என் ஆண்டவருடைய ஊழியம் ஜெபத்திலே ஆரம்பிச்சு என் ஆண்டவருடைய மரணம் வரைக்கும் ஜெபத்திலே முடிஞ்சிருச்சுங்க. ஜெபத்திலே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பிதாவினுடைய குமாரன் தானே. அவர் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? 40 நாள் வனாந்திரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணார்ல, ஃபாஸ்டிங் போட்டு. இன்னும் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து அவர் ஜெபம் பண்ணார் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்ல. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மகிமை வந்துருச்சு. 2 பக்கம் 2 தேவனுடைய மனுஷங்க வந்து அவரோட பேசி கொண்டிருக்கிறாங்க. அதை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் வந்து, இங்க உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோமான்னு கேட்டாங்கல்ல. என் ஆண்டவர் ஜெபம் பண்ணார். அதிகாலையிலே இருட்டோடு, சாயங்கால வேளையில தனித்து எத்தனை இடத்துல ஜெபம் பண்ணாருன்றது. ஸோ ஏசப்பாவே ஜெபித்தார். இந்த ஜெபத்தை கிரிட்டிசைஸ் பண்ற ஒருத்தருடைய செய்தியை நீங்க கேட்கலாமா? சொல்லுங்க. நான் இது ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. நான் யாரையுமே குற்றப்படுத்தலை, எந்த ஊழியர்களையும் குற்றப்படுத்துறது நம்முடைய வேலை அல்ல. ஆனா ஜெபத்தை குடிச்சு கிரிட்டிசைஸ் பண்ற யாருடைய செய்தியையும் நீங்க தயவு செய்து கேட்காதீங்க. அவர்களுடைய ஊழியத்தின் மேல எனக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. நம்பிக்கை இல்லை எனக்கு. நான் வந்து இந்த ஊழியத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்காய் வீட்டை விட்டு கிளம்பி 20 இயர்ஸ் ஆச்சு. 15 வருடமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பார்த்த நிறைய பரிசுத்தவான்கள், இப்போ யங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்கிறேன், நான் பார்த்த நிறைய பரிசுத்தவான்கள் வந்து ஜெபத்தில் தாங்க ஊழியத்தை கட்டியிருக்காங்க. முழங்காலையே நின்றுருக்காங்க. ஜெபத்தை தான், வேற ஒன்றுமே வேணாம். சோறு வேணாப்பா, ஜெபம் பண்ணுப்பா, அதை ஜெபம் பண்ணுப்பா. அதான் எங்களுடைய ஊழியக்காரர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, நீ தேடி போக வேண்டாம் சாமி, நீ முழங்கால் படியிட்டேன்னா உன்னை தேடி வருவாங்கன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீ மணி நேரமா ப்ரிப்ரேஷன் பண்ணி நீ வந்து கதை நியாயத்தோட எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ முழங்கால நின்றுட்டு நீ ப்ரிப்ரேஷன் கூட இல்லைன்னா கூட ஆவியானவர் மூலமா பேசுவார், ஜனங்கள் ஆறுதல் அளிக்கப்படுவார்கள் அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஜெபத்தை குறித்து கிரிட்டிசைஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த சன்னதிக்கு நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, யாராவது இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப அன்போடு சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைங்க இருப்பாங்கன்னா இந்த மெசேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 90s கிட்ஸ்க்கு எல்லாம் சொல்கிறேன். நான் கடந்த நாட்களில் வந்து செல்ஃபோனில் கூட ஒன்றை பார்த்தேன். அந்த அவங்க இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு கீழே போட்டுட்டு, எல்லாத்தையும் பார்த்தவங்க நாங்கள்,
அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. சுனாமியை பார்த்துட்டோம் நாங்கள், நாங்கள் தண்ணியை பார்த்துட்டோம், நாங்கள் கொரோனாவை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. உண்மைதான். எங்களுடைய முன்னோர்களுடைய காலங்களெல்லாம் இதெல்லாம் எதுவுமே அவங்க பார்க்கல, இதை பற்றி எதுவுமே தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து முகத்தை மூடிட்டே போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ இந்த முகத்துக்கு எவ்வளோ டெக்கரேஷன்! இந்த முகத்தை இன்னைக்கு யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரும் நம்ம முகம் மூடி போட்டுக்கிறோம். ஆனால் இந்த முகத்திற்கு எத்தனை லட்சங்கள் செலவு செய்திருப்பார்கள் சிலர். அதனால் 90 கிட்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தது உண்மைதான், ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துடாதீங்கப்பா, ஒன்றை மறந்துடாதீங்க. ஜபத்தினால தான் எல்லாம் முடியும். ஆண்டவரோட நீங்கள் நெருங்கும் போது தான் எல்லாம் முடியும். ஜெபம் பண்ணாமல் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணாமல் நீங்கள் பயன்பட முடியும். ஜெபம் பண்ணாமல் உங்களுக்கு ஆட்கள் கிடைக்கும், உங்களுக்கு டேலண்ட் எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் உங்களுடைய எந்த ஊழியத்திலையும் எந்த குடும்ப வாழ்க்கையிலையும் சமாதானம்ன்ற ஒன்றை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் பார்க்கவே முடியாதுப்பா, பார்க்கவே முடியாது. ஜெபத்தினால் கட்டப்பட்ட எல்லாமே நிலைக்கும், ஜெபம் இல்லாமல் கட்டப்பட்டது எதுவுமே நிலைக்காது. அதனால் அதிகமாய் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நான் சொல்கிறேன், எல்லாமே தேடி வரும், எல்லாம் தேடி வரும். எல்லாத்தையும் கர்த்தர், நீங்கள் தேடி போக வேண்டியதே இல்லை, நீங்கள் தேடி போக வேண்டியதே இல்லை. நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஒருவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். சனிக்கிழமை இரவில் சரியாய் ஒரு 9:30 மணிக்கு அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோனை எடுத்து அவர் பணம் கேட்பாருன்னு நான் நினைக்கல. ஆனால் வந்து, பாஸ்டர் அந்த பணம் எப்படி பாஸ்டர், அது என்ன செட்டில் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரதர் நாளைக்கு ஒரு 12 o'clock உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து நாளைக்கு சண்டேன்றதே நான் மறந்துட்டேன். 12 o'clock வந்துடும் சொன்னால் அவரும் என்ன சொல்லிட்டான், சரி 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 ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு, வச்சுட்டாச்சு. இப்போ நான் கமிட் பண்ணிட்டேன். சனிக்கிழமை நைட்டு 9:30. இப்போ என்னுடைய பேங்கில் வந்து பேலன்ஸ் இல்லை. நான் அவருக்கு அனுப்பக்கூடிய காசு என் பேலன்ஸில் இல்லை. சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷத்தில் நான் யோசிக்கிறேன், ஏசுப்பா சே, நான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போய் சொல்லிட்டேன், கையில் காசும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன். யோசிச்சு ஒரு நிமிஷம் அப்படியே சர்ச்சில் இந்த கொயரு இந்த பசங்க எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இது இந்த டைம் நடக்குது. ஒரு மூலையில் போய், ஆண்டவரே நான் வாக்கு கொடுத்தேன், ஆனால் இதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு ஹெல்ப்பை நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 9:45 மணி இருக்கும், எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணாங்க. வெளியிலேருந்து ஒருத்தங்க கால் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆஃபரிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நான் அனுப்புறதுக்கு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் வந்து சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன், அனுப்பிவிட்டேன். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருந்தேன். தாமதமானோன்னா அவங்க திரும்ப கால் பண்ணி சொன்னாங்க, உடனே அனுப்புங்க, எனக்கு இன்னைக்கு லீவ் நாள், நான் இப்போ லீவில் இருக்கேன், நீ இப்போ உடனே கொடுத்தீங்கன்னா நான் உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன், நாளைக்கு என்னால் பண்ண முடியாதுன்னு. கரெக்டாக 10:30 மணிக்குள்ள எனக்கு எவ்வளவு கொடுக்கறதற்கு பணம் தேவையோ அவ்வளவு பணம் அழகாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் வந்து எங்களுடைய சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுற அவங்கள பார்த்து சொன்னேன், அம்மா இந்த மாதிரி பணம் வந்திருக்குது, நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்னு. அவங்க அனுப்பிவிட்டாங்க, நெட்டில் அனுப்பிவிட்டாங்க. அடுத்த நாள் கரெக்டாக 12:30 அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு பணம். அப்போ நான் நம்புகிறேன், ஜெபத்தால் முடியாது இருக்கா? நிச்சயமாய் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கார். ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கார். என்னுடைய சின்ன வயதில் நான் கண்ணால் பார்த்தது எங்கள் பாஸ்டர்கிட்ட அவ்வளவு தேவையோடு இருப்பார். எங்கள் பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். மணி ஆர்டர்காரர் வருவார், அவருக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை அந்த மணி ஆர்டரில் வந்திருக்கும். திறந்து பார்த்தா யார் அனுப்புகிறாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் இறக்குற வரைக்கும் அட்ரஸே தெரியாது. அப்படியெல்லாம் கர்த்தர் உதவி செய்தவர். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காய் ஜெபித்து ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். நம்ம குடும்பம் அசையவே அசையாது. ஹல்லேலூயா.